பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி சூப்பரான ஒரு கோலம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சைட் பார்டர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விளக்கு போடுறப்ப ரொம்ப அம்சமாக அழகாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ நீங்கள் அந்த டிசைன் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோலம் போட தெரியாதவங்க கூட போடுற மாதிரி ஒரு சிம்பிளான கோலம் தான் போட்டிருக்கோம். இந்த சைட் பார்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க கூட போட்டுடலாம். அந்தளவு சிம்பிளான டிசைன் தான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோடுகளை இணைக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக போடுற கோலங்களாக தான் நான் செலக்டிவாக போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கலர் கொடுக்கணுமோ செம்மண் கொடுக்கணுமோ அந்த மாதிரி எந்த விதமாக வேணுமோ நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் போட்டிருக்கிற கோலம் எல்லாமே நீங்கள் வாசலில் போடுறப்ப போகிறவங்க நின்று பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனான சூப்பரான டிசைன்ஸாக தான் செலக்டிவாக கொடுத்துருக்கேன். இதுவும் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருக்கிற பிகினர்ஸ் கூட போட்டுடலாம். அந்தளவுக்கு சிம்பிளான கோலம் தான். இன்றைக்கி பார்க்குறதும் நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் தான். அதுவும் 8.8 வரிசையில் போட போகிறோம். கோலத்துக்கு வாய்ஸ் கொடுத்து போடுற ஃபஸ்ட் வீடியோ இது. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நம்ம ஆல்ரெடி போடுற மாதிரி சைலண்ட்டாகவே போட்டுடலாமா, இல்லை மியூசிக் ஏதாவது போடலாமா, இல்லை இந்த மாதிரி விளக்கம் கொடுத்து வாய்ஸ் கொடுத்து போடலாமான்றத சஜஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ 8.8 வரிசையில் இந்த மாதிரி 2 புள்ளியாக வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு வந்துடலாம். எல்லாமே இதே மாதிரி சேம் பாக்ஸஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்லப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கோலம் வந்து போடுறது ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம குழந்தைங்க கூட போடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான கோலம். இப்போ 8.8 வரிசைக்கு 2 புள்ளியாக பாக்ஸஸாக போட்டு நம்ம 16 பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பாக்ஸஸ் எல்லாத்துக்குமே கலர் கொடுத்து முடிச்சுக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் கலர் கொடுத்தோன்னா போர் அடிக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே ஃபில்லப் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும் பாருங்கள். இப்போ மேலேருந்து கீழே ஒரே டிசைன் தான், நம்ம மாற்றமே இல்லை. ஒன்று கீழேருந்து மேலேனாலும் வச்சுக்கோங்க, இல்லை மேலேருந்து கீழே சேம் பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு இந்த 4 பாக்ஸஸ் இருங்க, அடுத்த 4 பாக்ஸு, அடுத்த 4 பாக்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு அதே மாதிரி சேம் பேட்டர்னே வந்து சென்ட்ரு 4 பாக்ஸுக்கும் மேலேருந்து கீழே சேம் பேட்டர்னே போட்டுட்டோன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து சூப்பரான ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி கிடைக்கும். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நம்மளுக்கு பார்க்கவும் ஒரே மாதிரி லுக்காக நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு கலர் கொடுத்துருங்க. கலர் கொடுக்கறது வந்து இப்போ நம்ம டைமண்ட் ஷேப் எது அதாவது 4 பாக்ஸஸ்க்கு 4ம் சென்டரில் 1 5த்துக்குமே வந்து கலர் கொடுத்துட்டோன்னா பார்க்க ரொம்ப லுக்காக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கோலம் வந்து நல்லா எடுத்து கொடுக்குறதே வந்து கொஞ்சம் டார்க்கான கலர், ஆப்போசிட்டான கலர் கொடுக்குறப்ப கோலம் ரொம்ப நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் கலர் கொடுத்து முடித்தோடனே சேம் அதே பேட்டர்ன் தான் மேலேருந்து கீழே பேலன்ஸ் இருக்கிற இந்த ஒன்றையும் இணைச்சி விட்டுட்டோன்னா அது தனியாக நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டான கலர் கொடுக்குறப்ப இன்னும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். நான் வந்து பிங்க் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து எல்லாமே ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ கோலம் பார்க்குறவங்க வந்து எப்படி இந்த ஷேப் ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு எதை போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோடையே பார்ப்பாங்க. ஆனால் கோலம் ரொம்ப அட்ராக்ஷனாக ரொம்ப சிம்பிளாக போட்டோம். நடுவில் சின்ன சின்னதாக ஒரு டாட் கொடுக்குறப்ப அது ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். இதோட முடிக்கிறதுனால முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி கோலம் போட்டிருக்கோமோ அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்து அந்த அவுட்லைனுக்கு செம்மண் கொடுத்து இல்லை டாட் கொடுக்குறப்ப இன்னும் அழகாக எடுத்து கொடுக்கும். எல்லா விசேஷ நாள், வெள்ளிக்கிழமை, மங்களகரமான நாளுக்கு இந்த மாதிரி சிம்பிளான கோலம் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.